Welcome to RSR Max. The scientific notation, one important sum. Evaluate 0.002 whole power 8 into 0.0001 whole power 3 divided by 0.01 whole power 4. இதை சிம்பிளை பண்ணி இது கரஸ்பாண்டிங் சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும். ஃபஸ்ட் நம்பர் எடுத்துங்க 0.002. அதை வந்து 2 பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 1000. தட் இஸ் 2 பை 1000 10 கியூப்னு போட்டுக்கலாம். தட் இஸ் 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 பவர் 3 மேலே போனால் 10 பவர் -3. இந்த ஃபஸ்ட்டு உள்ள டெசிமலுக்கான ஈக்குவலன்ட் ஃபார்ம் இது. ரெண்டாவது 0.0001 தட் இஸ் 1 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது, அப்போ 10,000. தட் இஸ் 1 2 3 4 10 பவர் 4. இதை அப்படியே ஒன்று வச்சுட்டு 10 பவர் 4 மேலே கொண்டு போனால் 10 பவர் -4. தென் த டினாமினேட்டரில் 0.0144 தட் இஸ் 1 பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், தற்போ 100 வந்து 10 ஸ்கொயராக போடலாம். இந்த 10 பவர் 2 மேலே போனால் 10 பவர் -2. இந்த ப்ராக்கெட்டில் உள்ள 3 நம்பருக்கும் 3 இது ஃபார்ம் ரெடியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து அந்த சம்முக்கு தகுந்த மாதிரி இப்போ ஹேவ் டு சேஞ்ச் திஸ். இதை மாற்றணும். இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ மாற்றுறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு 0.002 ஹோல் பவர் 8 போடணும். அதுக்கான ஆன்சர் வந்து இந்த கண்டுபிடி வச்சுருக்கோம். சம்மில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு 0.02 ஹோல் பவர் 8, செகண்டுக்கு ஹோல் பவர் 3, தேர்டுக்கு ஹோல் பவர் 4. தற்போது ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே நம்பர் அப்படியே எழுதி அதுக்கு பவர் 8 போடலாம். இந்த செகண்ட் பார்ட்டுக்குள்ளே ஆன்சர் இந்த ஆன்சரை எழுதி அப்படியே பவர் 3 போடலாம். இந்த தேர்ட் பார்ட்டுக்குள்ளே ஆன்சர் அப்படியே எழுதி மேலே 4 போட்டுடலாம். அப்படி போட்டோம்னா நம்ம கரெக்டாக என்ன வரும் அப்படின்னா 0.02 ஹோல் பவர் 8 ஈக்குவல் டு அதுக்கான கரெக்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குது. அதை அப்படியே போட்டு மேலே 8 போடுறோம். இந்த பவர் வந்து 8 வந்து 2க்கு வரும், 10 பவர் -3க்கு வரும். இது 2 பவர் 8 into 10 பவர் -3க்கு வரும்போது மல்டிப்ளை பை -24 ஆகும். லா ஆஃப் இண்டிசஸ். இங்கே வந்து இதுக்குள்ளே ஃபார்ம் தான் போட்டிருக்கோம். மேலே பவருக்கு 3 போட்டாச்சு. இந்த 3 1க்கும் வரும், 10 பவர் -4க்கும் வரும். இப்போ 1 பவர் 3னா 1 into 3, 1 பவர் 3 1 into 10 பவர் -4 into 3, இப்போ -12. இந்த டினாமினேட்டர் உள்ள இந்த நம்பருக்கு பவர் 4, அதுக்குள்ளே ஈக்குவல் நம்பர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து பவர் மேலே 4 போட்டாச்சு. அப்போ இந்த 4 1க்கும் வரும், 10 பவர் -2க்கும் வரும். இதுக்கு வரும்போது 1 பவர் 4 இன்ட்டு இதுக்கு வரும்போது மல்டிப்ளை ஆகி 10 பவர் -8. இப்போது இந்த இதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் அப்புறம் நம்ம என்ன எழுதுகிறோம்னா, கொடுத்த சம் வந்து இந்த இருக்குது. இதுக்கு இங்கே கண்டுபிடிச்ச இந்த 3 ஆன்சரையும் போடுறோம் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு. இப்போது இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு 2 பவர் 8 இன்ட்டு 10 பவர் -24, அதுக்குள்ளே ஆன்சர் இங்கே போட்டுறோம். இன்ட்டு ரெண்டாவதுக்குள்ளது 1 கியூப் இன்ட்டு 10 பவர் -12, இந்த நம்பரை இங்கே போட்டுறோம். டிவைடட் பை டினாமினேட்டர் உள்ள நம்பருக்கு 1 பவர் 4 இன்ட்டு 10 பவர் -8. இப்போது இந்த 1 பவர் 4னா விட்டுடலாம், 1 தான் விட்டுடலாம். இந்த 1 கியூப்னா 1 இன்ட்டு 1 விட்டுடலாம். 2 பவர் 8 அப்படியே மேலே இருக்குது. இந்த 10 பவர் -24, இங்கே 10 பவர் -12 இருக்குது. இங்கே 1 பவர் 4 விட்டாச்சு, 1 தான். இந்த 10 பவர் -8 மேலே போனால் 10 பவர் +8 ஆகும். இப்போது இதுக்கு வந்து இந்த 2 பவர் 8 இது 1 தான், மொத்தம் 10ல் வர்றது. அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த 2 பவர் 8 அப்படியே வச்சுருங்க. 2 பவர் 8 அப்படியே வச்சுட்டு இந்த 10 பவரில் இந்த பவர் 3 ஆட் பண்ணோம்னா, சிம்பிளை பண்ணோம்னா -24 -12 +8 போட்டோம்னா நமக்கு வந்து 2 பவர் -28 வரும். இது ஃபுல்லாக சிம்பிளை பண்ணோம்னா 2 பவர் 8 அப்படியே வச்சுக்கிட்டு இதை சிம்பிளை பண்ணால் we will get 2 பவர் -28. therefore 2 பவர் 8க்கு ஆன்சர் 256 இன்ட்டு 10 பவர் -28. இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்ன பாயிண்ட் வரணும், டெசிமல் பாயிண்ட் இல்லை. அப்போ 256க்கு பக்கத்தில் பாயிண்ட்டை வச்சு 0 சேர்த்துக்கிறோம். இந்த பாயிண்ட் இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் பக்கத்தில் வரணும், 2க்கு பக்கத்தில். இப்போ எத்தனை டிஜிட் தாண்டி வருது, 2 டிஜிட் தாண்டி வருது. அப்போ லெஃப்ட்டில் வந்து 2 டிஜிட் வரும்போது ரைட்லேருந்து லெஃப்ட் வருது, அப்போ பாசிட்டிவ் பவர். இப்போ 256ஐ 2.56ன்னு போட்டு இந்த 2 டிஜிட் தாண்டி வரதுனால 10 பவர் 2, இங்கே வந்து 10 பவர் -8 இருக்குது. இந்த 2.56 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 10 பவர் 2ஐயும் -28 சிம்பிளை பண்ணோம்னா 10 பவர் +2 -28 ஆட் பண்ணால் -26. therefore கொடுத்த சம்முக்கு கரஸ்பாண்டிங் சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்து 2.56 இன்ட்டு 10 பவர் -26. இதுதான் வந்து இந்த கொடுத்த சம்மோட இது ஆன்சர். இது வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல் இன் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கேல்குலேஷன் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் யூஸ் ஆகும். therefore subscribe RSR Max. You like, share and comment. You put your valuable comments. Thank you.